ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற செய்தி வந்துருக்கு. ஸ்டாலின் என்ன சொன்னாராம், ஏயா விஜயகாந்தை பார்த்தா விஜய்க்கு வந்து அண்ணன், என்னையை பார்த்தா மாமாவா அங்கிளான்னு கேட்குறாரு. ஏன் அப்படி கேட்குறாருன்னா, விஜயகாந்த் 1952 பிறந்தார், ஸ்டாலின் 1953 பிறந்தார். விஜயகாந்த் ஸ்டாலினை விட ஒரு வயசு அதிகம், தன்னை விட ஒரு வயசு அதிகமான விஜயகாந்த் அண்ணன் விஜயகாந்தை விட ஒரு வயசு கம்மியாக இருக்கிற நான் அங்கிளான்னு கேட்குறாரு. அதுவும் சரியான கேள்வி தானே. ஸ்டாலின் கேட்குறதும் சரியான கேள்வி தான். விஜயகாந்த் நீங்கள் எப்படி அங்கிள்னு சொன்னீங்க, நீங்கள் வந்து அண்ணன்னு எப்படி சொன்னீங்க அப்படின்னு ஒரு கேட்குறது சரியான விஷயந்தான். அதனால் ஸ்டாலின் ரொம்ப கோபமாகி கூப்பிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு அதிகாரிகளை பனையூர் பங்களாவை தோண்டுங்கிறார். பனையூர் பங்களா எப்பப்போ வாங்கினாங்க, அது யாருடைய நிலம், என்னென்ன இதாச்சு, கார்ப்பரேஷன் அனுமதி கொடுத்ததா, எல்லா விஷயத்தையும் தோண்டுங்கன்ட்டார். அதுக்கப்புறம் அவங்க சட்ட இவங்களெல்லாம் கூப்பிட்டாராம், இவங்க சட்ட ஆலோசகர்களை. இவர் இந்த வெளிநாட்டுக்கார் வாங்கினார அதில் என்னென்ன இது நடந்திருக்கு, சட்ட விஷயமாக அவர் மேலே என்ன வழக்கு போடலாம் அதை ஆராய்ங்க அப்படின்ட்டு. மாமா விஷயம் இவ்வளோ ரொம்ப சீரியஸாக போயிடுச்சு. நம்மளும் எதிர்பார்க்கல, விஜயும் எதிர்பார்க்கல. ஏதோ ஸ்டாலினோடு நிறுத்தியிருக்கலாம். அவருக்கு இப்போ பயங்கரமாக கோபத்தில் ஸ்டாலின் ரொம்ப கோபமாக இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, ஸ்டாலின் கோவிக்கிறாருன்னா கேஎன்ஆர் இன்னும் கோவிக்கிறார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, எப்படியா சொல்லலாம், தரம் தாழ்ந்து பேசுவதாங்கிறார். அங்கிள்னு வார்த்தை தரம் தாழ்ந்த வார்த்தைங்கிறார் கேஎன்ஆர். அவருடைய தராதரம் அவ்வளோதான். அவருடைய தராதரம் ஒரு மாநில முதலமைச்சர், ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதுதான் தரந்தார்னு விமர்சனம் செய்கிறாரு. கேஎன்ஆர் நேரடியாக இருக்கும்போது பேசுகிற வார்த்தைகள்லாம் சொன்னோம்னா எல்லாம் காதை புத்திக்கணும். அவ்வளவு அநாகரிகமாக பேசுவார். போடா வாடான்னு தான் பேசுவார். கட்சிக்காரனா போம்பார் வாம்பார், வாயில் வராத கெட்ட வார்த்தையே இல்லை. அவர் அங்கிள்னு சொன்னதுக்கு வந்து தரம் தாழ்ந்த பேச்சு அப்படின்ட்டு அவர் ரொம்ப கோச்சிட்டார். திமுக உடன்பிறப்புகள்லாம் விஜய் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க.